டிநகர் மேம்பாலத்தை சிஐடி நகர் புதிய மேம்பாலத்துடன் இணைக்கும் பணிகள் நிறைவடைய கால தாமதம் ஏற்படுவதாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து நமது செய்தியாளர் நாகராஜன் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கடந்த 1-2 வருஷமா இந்த டிநகர் பகுதியில் நிலவிட்டு இருக்கக்கூடிய டிராஃபிக்கு கொஞ்சமாவது ரிலாக்ஸேஷன் கிடைக்குமேன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த உஸ்மான் ரோடு பாலம் ஏற்கனவே டிசம்பர் 2024 முடிய வேண்டியது இப்போ மே 2025க்கு தள்ளப்பட்டிருந்துச்சு. இப்போ இன்னும் அது தள்ளப்பட்டு வரக்கூடிய செப்டம்பர்லேருந்து அடுத்தடுத்த நவம்பர் மாதம் வரைக்கும் அதனுடைய பணிகள் தொடர்ந்து இந்த வருஷத்தோட இறுதியில் தான் இந்த பாலத்தினுடைய பணிகள்லாம் முடிவடையும் சொல்லி கூறப்படுது. அதற்கு முக்கியமான காரணமாக என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்ப சிஐடி நகரோட அந்த புதிய பாலத்தோடு இணைக்கக்கூடிய பணிகள், அதனுடைய இன்டர்லாக், அந்த பாலத்தினுடைய மிடில் காங்கிரீட் அமைக்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது இன்னுமே நிலுவையில் இருக்குது. இப்போ என்னுடைய பின்னாடி நீங்கள் அந்த பணிகள் நடந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த உஸ்மான் ரோடு பாலம் அப்படிங்கிறது இங்கேருந்து டைரெக்டாக சிஐடி நகரோட இருக்கக்கூடிய பாலத்தை வந்து இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்குது. இதுக்கு நீங்கள் பார்க்கலாம், அந்த தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு அந்த ஜங்ஷன், அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியினுடைய ஜங்ஷன் எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக வந்து இந்த பாலம் வந்து இருக்குது. இந்த வழியில் செல்லக்கூடியவர்களுக்கு டிராஃபிக் தொல்லை பெரிதும் இல்லாத ஒரு சூழலில் வந்து இந்த பாலத்தினுடைய பணிகள் கிட்டத்தட்ட 131 கோடி மதிப்பில் வந்து தொடங்கப்பட்டுச்சு. மே 2025 இதனுடைய பணிகள்லாம் நிறைவு பெறும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது வரைக்குமே இந்த சிஐடி நகரோடு இணைக்கக்கூடிய இந்த இணைப்பு காங்கிரீட் பிளாக் வந்து உருவாக்கக்கூடிய பணிகள் தான் வந்து நடந்துட்டு இருக்கிறது. இதனுடைய இணைப்புன்னு நான் சொல்லியிருந்தேன். குறிப்பாக பார்க்குறப்ப 25,000 வீடுகள் வந்து இது சுற்றி இருக்குது. அந்த 25,000 வீடுகளையும் வந்து இணைக்கக்கூடிய தெருக்களாக பார்க்கப்படக்கூடிய இந்த மோத்திலால் தெரு, தாமோதரன் தெரு, ஸ்ரீனிவாசன் தெரு, ராமேஸ்வரம் தெரு உள்ளிட்ட தெருக்கள்லாம் வந்து இப்போ சிக்கலில் இருக்காங்க. அவங்களுடைய இன்டர்லாக்கிங் அந்த ஜங்ஷன் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல், ஆம்புலன்ஸ் செல்லக்கூடிய அவசர கால தேவைகள் கூட ரொம்பவுமே சிரமப்படக்கூடிய சூழல் தான் பார்க்கப்படுகிறது. சில தொழில்நுட்ப விஷயங்கள் மற்றும் அந்த பொருட்கள் கிடைக்காதனால இந்த ஆகஸ்ட்டில் வந்து இதை முடிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறதா வந்து இங்கே இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் மத்தியில் வந்து பெரும்பாலும் சொல்லப்படுது. ஒரு 2-3 தூண்கள் அமைச்சு ஒரு பாலத்தை வந்து இன்னொரு பாலத்தோடு அமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 11 மாதங்கள் எடுக்கிறது வந்து யாருக்குமே புரியலன்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய குற்றமாக வந்து அவங்க வைக்கிறாங்க. ஒரு 11 மாதம் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு எடுத்துக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மந்தமாக இந்த வேலை நடந்திருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இதனுடைய பல முக்கிய சந்திப்புகள் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சவுத் உஸ்மான் சாலையிலேருந்து பர்கிட் சாலை, அதே மாதிரி மேட்லே ரோடு, சவுத் உஸ்மான் ரோட்லேருந்து வெஸ்ட் போக் ரோடு, அதே போல் இந்த நியூ ஃபோக் சாலை, சிஐடி நகர் நார்த் ரோடு சந்திப்புன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4.8 மீட்டர் உயரத்தோட 140 மீட்டர் நீளத்தோடு இருக்கக்கூடிய பாலம், 120 மீட்டர் ஆரம் சாலை பாலம், 100 மீட்டர் இரும்பு பாலம் அப்படின்னு பல கணக்குகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலம் இன்னும் செப்டம்பர் மாதம் வரைக்கும் எடுத்துக்கும்னு சொல்லப்படுது. இதனால் போக்குவரத்து நெரிசல் மேலும் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு தொடங்க போகுது தான். இன்னும் வரக்கூடிய காலங்களில் பருவமழை வந்து தொடங்க போகுது. அந்த நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய டிராஃபிக் வந்து சொல்லவே தேவையில்லை. ஏற்கனவே டிநகர் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாமே மெட்ரோ ஒர்க்னால முடங்கி இருக்கிறது, பல சாலை பணிகள் முடங்கி இருக்குது. அதனால் வாகனங்கள்லாம் ஒன்வேல திருப்பிவிடப்பட்டு பல தூரங்களுக்கு சுற்றி அனுப்பப்பட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய பணிகளுக்கு செல்லக்கூடிய சிரமத்தை வந்து டெய்லியும் வந்து சந்திச்சிட்ருக்காங்க. கூடிய விரைவில் இந்த பாலத்துடைய பணிகளை முடித்து இங்கே இருக்கக்கூடிய 25,000 வீடுகளுக்கு இருக்கக்கூடிய தெருக்கள்லாம் ஒன்றிணைச்சு வழக்கமான போக்குவரத்தை வந்து சீர் செய்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய பிரதான கோரிக்கையாகவும் அமைந்திருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஹரிஹரனுடன் செய்தியாளர் நாகராஜன், சென்னை.